1976 தான் சென்னைக்கு வந்த சினிமாவில் சான்ஸ் தேடி. நான் வந்ததுக்கப்புறம் நான் போய் பார்த்த முதல் படம் மிட்லண்ட் தியேட்டரில் முந்தானையை முடிச்சுதான். அப்போவே கமல் சாரு ரஜினி சாரு வளர்ந்து வர கேட்டகரி. அதனால் அவங்களுக்கு பயங்கர கிளாப்ஸ். கமல் சார் மயில் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் வளர்க்கல அப்படின்னு பிடிச்சிட்டு கிளாப்ஸு. அதே மாதிரி ரஜினி சாரா இது எப்படி இருக்குது அப்படின்னு. இதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேரக்டர் வருது, ஒரு வைத்தியர் கேரக்டர் ஸ்ரீதேவி அவங்க உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருப்பாங்க. ஒரு மஞ்சப்பத்து போட்டு தலையில் தூக்கி கொடுத்து கமல் சாருக்கு விளக்கம் சொல்லுவார் அந்த வைத்தியர். அதாவது மாசத்துக்கு ஒரு போட்டு இத்தனை ரெண்டு கமல் சாருக்கு ரஜினி சாருக்கு நடுவில் ஒரே சீன் இவருக்கு ஒரு தியேட்டரே கலகலப்பாக சிரிக்குது. அதில் கமல் சார் மண்டையாடு என்ன புரிஞ்சிடோ என்ன அளவோ மண்டை ஆட்டுறேன் அப்படின்னு. அதில் ஆரம்பித்து எல்லாமே புதுசு தான். விடியும் வரை காத்திரு படம் தேவி பேரடைஸில் பார்க்குறேன். அப்போ நான் சின்ன சின்ன கேரக்டர் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் கிட்டத்தட்ட 10வது ரீலில் வருமா சார்? 10வது ரீலுக்கு அப்புறம் வருதுங்க. ஹோல் தியேட்டர் கிளாப்ஸ்.